ஹலோ நண்பா, நாங்கள் வந்துட்டு மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஃபிஷ் ட்ராப்பில் போடுறதுக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்ன போட்டிருக்கோம், கோதுமை மாவு 2 முட்டை தான் நண்பா போட்டிருக்கோம். நான் வந்துட்டு ஒரு கேனில் வச்சுக்கிறேன். மாவு ஃபுல்லாக கேனில் போட்டு அந்த கேனில் வந்துட்டு ஒரு 5-6 ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். மாவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியே போகணும் அப்படின்றதுக்காக. சரி ரைட்டு நண்பா, இதை வந்துட்டு நம்ம ஃபிஷ் ட்ராப்புக்குள்ளே கட்டிடலாம். எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க. வாட்டர் கேனில் வந்துட்டு ஒரு கயிறை போட்டு கட்டிக்கோங்க நல்லா டைட்டாக. கட்டிட்டு வந்துட்டு ஃபிஷ் ட்ராப்புக்குள்ளே வந்துட்டு வச்சு நம்ம வந்துட்டு ஒரு சுருக்கு வந்துட்டு போடணும். அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க. கீழே வந்துட்டு சாய்வாக வைக்க வேணாம், அப்படி நட்ட குத்தலில் நேராக இருக்க மாதிரி வச்சுவோங்க நண்பா. வச்சுட்டு வந்துட்டு இதே போல் தான் ஒரு சுருக்கிட்டு வந்துட்டு போடுற மாதிரி. இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே வந்துட்டு அந்த மூடியை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்குவோம். க்ளோஸ் பண்ணோன்னா நம்ம ஃபிஷ் ட்ராப் வந்துட்டு தயாராகிடுச்சு. வந்துட்டு தண்ணிக்குள்ளே நல்லா போய் வச்சுட்டு வந்துடலாம். நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆழமான இடத்துல வேருக்கு அடியில் போய் நான் வச்சுட்டு வர போகிறேன் நண்பா. ஓரளவுக்கு நெஞ்சளவு தண்ணியில் அங்கே தான் மீன்கள் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். போயிட்டு நான் ஃபிஷ் ட்ராப் வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் ட்ராப்பை வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நானும் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன் மீன்கள் எதுவும் மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீன்கள் வந்து மாறல. உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நண்டு நத்தையெல்லாம் நிறைய மாட்டிருந்துச்சு. சரி ஓகே, இதை கூட நம்ம ரெடி பண்ணலாம், வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 5-6 நத்தை இருந்துச்சு நண்பா, பெரிய பெரிய நத்தையா. நண்டு வந்துட்டு 2-3 நண்டு இருந்துச்சு, அதையும் கேட்சப் பண்ணிட்டோம். மீன்கள் மட்டும்தான் கிடைக்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அந்த ஃபிஷ் ட்ராப்பில் பார்த்தா நிறைய டேமேஜ் இருந்துச்சுங்க. மீன்கள் வந்துட்டு அடிச்சிருக்கு, ஆனால் அது எப்படியோ வெளியே போயிருச்சு போல பிடிச்சிக்கிட்டு. இது வந்துட்டு நாங்கள் சாயந்தரம் போல் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தான் வந்துட்டு எடுத்தோம். இவ்வளோ டைம் ஆனதுனால மீன்கள் எதுவும் மாட்டாமல் ஓடி